ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பைத்தானில் வேரியபிள்ஸ்னா என்ன கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வேரியபிள் எப்படி அசைன் பண்ணோம், a is equal to 2 அப்படின்னா ஏங்க ஒரு வேரியபிளுக்கு 2ங்கிற ஒரு வேல்யூ வந்துடும். அதே மாதிரி இப்போ b is equal to 1 அப்படின்னா bங்கிற வேரியபிளுக்கு 1ங்கிற ஒரு வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சு நம்ம சர்டைன் டாஸ்க் எல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த டாஸ்க் எல்லாம் பண்றது என்னென்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டாஸ்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ஏங்கிற வேல்யூ ஏங்கிறதுக்கான வேல்யூ 2, பிங்கிறதுக்கான வேல்யூ 1. இப்போ இந்த ரெண்டு இதையும் நம்ம பிளஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், a பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்தா பிளஸ் ஆகுமான்னு சொல்லி பார்க்கலாமா. 2 + 1 என்ன 3யா? ஸோ வந்துருக்குது பார்த்தீங்களா, a is equal to 2, b is equal to 1. ஸோ ரெண்டு ப்ளஸ் பண்ணி ஆன்சர் 3ன்னு சொல்லி நமக்கு வந்திருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ங்கிறதுக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த ப்ளஸ்ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர்னா ஒன்றுமே சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ ரெண்டு ஆப்பரண்ட்ஸ்னா இந்த ஏ அண்ட் பி தான் இங்கே ஆப்பரண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆப்பரண்ட்ஸையும் வச்சு ஒரு டாஸ்க் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ். அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது a - bன்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். a - bன்னு போட்டேன் அப்படின்னா 1 பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆப்ரேட்டர் இதுதான் மைனஸ் சிம்பிள் தான். இந்த இடத்துல ஆப்பரண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ஸோ ஆப்ரேட்டர்னு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டு மட்டும் தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய இருக்குது. அதில் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் 3ஆக பிரிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கான ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறேன், என்னன்னு சொல்லி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் நீங்கள் இப்போ ஒரு வேல்யூ கொடுங்கன்னு வச்சுங்களேன். இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு a + bன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ 3ன்னு சொல்லி வருதா. ஸோ இந்த வேல்யூ என்னதுங்க, ஸோ இந்த 3ங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ 3ங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, 1ங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூவை தர்ற ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ப்ளஸ்ங்கிறது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், மைனஸ்ங்கிறது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் லிஸ்ட்டில் இதுக்கு ரெண்டும் வரும். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏங்கிறது அப்படியே இருக்கட்டும், பிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா பைத்தானில் இந்த ஸ்டார் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆகுது பார்த்தீங்களா 2, ஏவோட வேல்யூ 2க்கு தான். ஸோ 2 அண்ட் பியோட வேல்யூ 1 அண்ட் 2 × 1 2 தான் வரும். ஸோ இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். அடுத்து என்ன டிவைடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை இப்போ 1ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா, 1 செகண்ட். ஸோ இது டிவைட் பண்ணுறதுக்கு ஃபார்வேர்டு ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்வேர்டு ஸ்லாஷ் கொடுத்தோம்னா 2/1 என்னங்க 2 தான். ஓகேங்களா? ஸோ 2/1 2. ஸோ இப்போது நீங்கள் இது எதுக்குடா இந்த 0.0 வருதுன்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான், 2ங்கிறது ஒன்று தான், 2.20 அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸோ ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். பட் எனக்கு இந்த டெசிமல் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃப்ளோ டிவிஷன் பண்ணலாம். ஃப்ளோ டிவிஷன்னா 2 ஃபார்வேர்டு ஸ்லாஷ் போட்டு பி போடலாம். ஸோ இப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதே 2 தான், பட் இந்த டெசிமல் வேல்யூ இருக்காது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா இப்போ 13/1 செகண்ட். ஸோ 13/6 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.2 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும். இது இந்த இந்த மாதிரி சாதாரணமான டிவிஷன் பண்ணல. பட் அதே ஒரு வேளை இப்போ நீங்கள் இந்த 13 ஒரு டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து அதுக்கப்புறம் 6 போட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டெசிமல் பிளேஸ் எல்லாம் போயிட்டு வெறும் அந்த முன்னாடி இருக்கிற இது மட்டும்தான் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது பேர் டிவிஷன், இது பேர் ஃப்ளோ டிவிஷன். ஸோ இது ரெண்டு தான் முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிவிஷன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர்னு வரும் இல்லையா. ஸோ அந்த ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ இந்த 13 இருக்கட்டும், 13 6 இருக்கட்டும். ஸோ இவனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா மாடலஸ். ஓகேவா? மாடலஸ் என்னன்னு தெரியும் நீங்கள் ரிமைண்டர். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 13 இருக்கட்டுமே,
13 மாடலஸ்க்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிள்னா பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி 6னே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? ஸோ 6 2s are 12. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். இங்கே 1 வருதான் வந்துருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஸோ சிம்பிளாக வந்து இதுதான் மாடலஸ். ஸோ உனக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2க்குன்னு வச்சுங்களேன் 2 power 2 2 ஸ்கொயர்னா என்ன 2 power 2. ஸோ 2 squares 4. அதே மாதிரி 3 power 2 அப்படின்னு என்ன 9. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் வேல்யூ கொடுக்கறது. இப்போ அதுக்கு பார்க்கலாம். இப்போ 2 பவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் ஸ்டார் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்கொயர் கொடுக்குறேன்னா 2 கொடுங்க, கியூப் வேணும்னா 3 கொடுங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் கொடுத்து பார்க்கலாமா 2 to the power 2. ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா 4ன்னு சொல்லி வருது. இப்போ 2 to the power 3 அப்படின்னா ஜஸ்ட் 1 செகண்ட். ஸோ 2 to the power 3 அப்படின்னா இதுதான். ஸோ இங்கே வந்து 8ன்னு வருதா. இங்கே இருக்கிறது கீழே இருக்கிற வேல்யூ, இது வந்து மேலே எக்ஸ்போனன்ட் வேல்யூ ஓகேங்களா. ஸோ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். என்ன ஆப்ரேட்டர்ஸ்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு செகண்ட் நான் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் இந்த ரிலேஷனல்ங்கிற வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ரிலேஷனல் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறது தான். அதாவது ரெண்டு இடத்த கம்பேர் பண்ணுறோம். அதை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம்? ரெண்டு இடத்துக்குள்ள இருக்கிற தொடர்பு. அது வந்து இப்போ நம்ம ரிலேஷன் வச்சுக்கலாம், இங்கிலீஷில் ரிலேஷன். ஸோ அதுதான் இப்போ வந்து ரெண்டு இடத்த கம்பேர் பண்ணுறதா ரிலேஷன். இங்கே ஆப்ரேட்டர்ஸை ஆப்ரேட்டர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்காட்டி இந்த இடத்துல ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் ரெண்டு எக்ஸ்பிரஷனை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம ஏ பி அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் இருந்துச்சு இல்லையா, அதோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாம். 2 and 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இது ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர்கிட்ட கேட்க போகிறோம். ஒரு சில டைம் நமக்கு தெரியாது வேரியபிள்ஸோட வேல்யூலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கேட்குற மாதிரி ஒரு சில கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஒன்றா அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர்கிட்ட கேட்குறோன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை நீங்கள் இப்போ ஒரு ஈக்குவல் டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? பியோட வேல்யூ ஏவுக்கு போயிடும், ஏ 1 ஆயிரும். ஸோ நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஏவோட வேல்யூ என்னங்க இருக்கிறீங்க, இங்கே 2 இருக்குதா, பியோட வேல்யூ 1 இருக்குதா. ஸோ இப்போது நம்ம இதை என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 1ஆக மாறிடும். பார்க்குறீங்களா? இப்போது ஏவை மறுபடியும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 வருது பார்த்தீங்களா. ஏவோட வேல்யூ 1 ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் மறுபடியும் சால்வ் பண்ணணும்னா ஏவோட வேல்யூ 2னே கொடுத்துக்கலாம். அது 2ஆகவே இருக்கட்டும், அப்போ நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஏவும் பியும் ஒன்றா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு பியா என்ன வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இவ்வளோ நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் எல்லா கொடுக்குற அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸு நியூமரிக்கல்லையே தந்துச்சு. அதனால தான் இதோட பேர் அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூவாக தரும். தட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் தரும். ஸோ அதனால தான் இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதாவது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லும். ஸோ இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு பி மட்டும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 1 கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ 2ன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இப்போ வந்து இந்த இடத்துல 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இது வந்து ட்ரூவானது. இப்போ 1 வந்து நம்ம 1 வந்து 1ஆன்னு சொல்லி கேட்குறோம். 1க்கும் 1 ஈக்குவலான்னு சொல்லி கேட்கல, இங்கே ட்ரூன்னு வருது. அதே 1ம் 1ம் ஈக்குவல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவல் கிடையாதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும். அது வந்து ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும். கம்பைலரும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லும். பட் ஸோ இந்த டைம் வந்து இது ரெண்டு ஈக்குவல் இல்லையில்லை அப்படின்னு கேட்கறதுல இல்லை இது ஃபால்ஸ், ரெண்டு ஈக்குவல். அதனால வந்து இந்த ரெண்டு ஈக்குவலுங்காட்டி இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வருது. ஸோ அடுத்து வந்து நம்ம கிரேட்டர் தென் லெசன் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ 2 வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது ட்ரூ தான். இப்போ அடுத்தது வந்து 2 less than 1 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ 2 less than 1 கேட்டோம் அப்படின்னா ஃபால்ஸ்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. சரி, இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம்னா 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இடத்தையுமே பார்க்கும். அதாவது ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே என்ன பண்ணுன்னா 2 இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும். இங்கே ரெண்டு நமக்கு தான் கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு. ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா 2 இஸ் கிரேட்டர் தென் 1 பார்க்கும். ஆமாம், இது ட்ரூங்கிறங்காட்டி இந்த எக்ஸ்பிரஷனுக்கான வேல்யூ ட்ரூ தான்.
பட் அதே இந்த பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது என்னன்னா 2 இஸ் ஈக்குவல் டு 1 கேட்டிங்கன்னா இது ஃபால்ஸு. பட் ஆனால் நம்ம என்டர் கொடுக்கையில் ட்ரூன்னு சொல்லி வேல்யூ வருது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு வந்து ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் கூட வர அவுட்புட்டும் ட்ரூ தான். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒன்று வந்து ட்ரூவாக இருந்தாலும் கூட இந்த இது பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லி வருது. இப்போ வந்து இன்னொன்று கேட்கலாம், அதாவது 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக, ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் கீழே ட்ரூன்னு வந்துருமா. இப்போ 2 வந்து லெஸ் தென் 1 கேட்டிங்கன்னா இது ஃபால்ஸ். ஸோ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சரி, உனி அடுத்து கம்பெனியில் இதுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். 2 இஸ் ஈக்குவல் டு 1 இதுவும் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து தப்பாகிறங்காட்டி ஆன்சர் ஆல்சோ ஃபால்ஸாக வரும். இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட கீழே ட்ரூ தான் வந்திருக்கும். பட் இங்கே ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகிறங்காட்டி ரெண்டுமே இந்த இடத்துல ஃபால்ஸ் சொல்லி வந்துருக்குது. ஸோ நீ அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த இது முடிச்சாச்சு. நீ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு தேர்டு டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸை பார்க்கலாம்.